நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். கடந்த ஒரு வருடகாலமா சமூக வலைதளங்கள்ல, குறிப்பா யூடியூப் வலைதள பக்கத்துல ஒரு சிறுவனுடைய பேச்சு, நேர்காணல், பேட்டி அப்படிங்கிறது ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த சிறுவனுடைய காணொலியை பார்த்து அந்த சிறுவனை பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் தேசியத்தில் பயணிகளுக்கும் நாம் தமிழ்ச்சி ஆதரவாளர்களுக்கும் அந்த சிறுவன் நன்றாக தெரியும். அந்த சிறுவனுடைய பெயர் குட்டி சீமான் அப்படிங்கிற ஸ்டாலின் பாரதி தாங்க அந்த சிறுவன். கடந்த ஒரு வருடகாலமா பல யூடியூப் வலைவலிகளில் அந்த சிறுவனுடைய பேட்டி, நேர்காணல் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய அளவுல போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த காணொலியை பார்த்து அந்த சிறுவன் பாராட்டி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. சரி, அந்த சிறுவனுடைய பெயர் ஸ்டாலின் பாரதி அப்படின்னு நான் கேட்ட உடனே, என்னது நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பெயரை சேர்த்து இந்த பையனுக்கு பேர் வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், இல்ல ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலின் அவருடைய பெயரை இணைத்து அந்த பையனுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் அப்புறமா யோசிச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் எல்லாம் பேச்சு திறமை எல்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு பேச மாட்டாரு, அவருடைய பேரெல்லாம் இந்த சிறுவனுக்கு வச்சிருக்கிறது வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். இப்ப அந்த சிறுவனுடைய பேச்சு, அறிவாற்றல், அந்த வாத திறமை இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நெறியாளரே வியந்து பார்க்கிற அளவுக்கு அந்த சிறுவனுடைய பேச்சு திறமை இருக்கு. எனக்கு கூட அந்த சிறுவனுடைய பேச்சை பார்த்து ரொம்ப வேப்பாவும் இருக்கு, அதே சமயத்தில் பொறாமையாவும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு 41 வயசு ஆகுது. நமக்கு நம்ம அறியாத அந்த விஷயங்கள், அறியாத அந்த அரசியல், இந்த உலக அரசியல், இப்படி பல விஷயங்கள் இந்த சின்ன வயசுலயே ஒரு 12 வயசு தான் ஆகுது. இந்த 12 வயசு பையனுக்கு இவ்வளவு ஒரு அறிவு கூர்மை, ஒரு புத்தி கூர்மை இதெல்லாம் இருக்குதே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வேப்பா தான் இருக்குது. சரி, இந்த சிறுவனுக்கு இந்த அளவுக்கு எப்படி இந்த அளவுக்கு அறிவு, ஒரு புத்தி கூர்மை, இந்த அளவுக்கு ஒரு வாதத்திறமை இருக்கு அப்படின்னு பார்த்தா, அண்ணன் சீமான் அவர்களுடைய 15 வருட கால அரசியலை உற்று நோக்கி வந்திருக்காப்ல. அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் 15 வருடங்களாக மேடைகளை பேசுறாரோ அந்த கருத்துக்களை தான் அப்படியே எடுத்து முன் வைத்து பேசிட்டு இருக்காப்ல. அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, குறிப்பா அந்த இயற்கை, விவசாயம், தமிழர்களுடைய வாழ்வியல், உள்ளூர் அரசியல், உலக அரசியல், தமிழர்களுடைய வாழ்வியல், பண்பாடு, இப்படி பல விடயங்களை பேசியிருப்பாங்க. அதே கருத்துக்களை தான் இந்த சிறுவன் பேசிட்டு வந்துட்டு இருக்காப்ல. பின்ன சும்மாவா, ஆனால் சீமான் அவர்கள் விதைத்த விதை முளைக்க தொடங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பல பேர் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆமாங்க நண்பர்களே, அந்த சிறுவனுடைய பேட்டி, நேர்காணல், அந்த பேச்சுக்கு கீழே, அந்த காணொலிக்கு கீழே அந்த கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது நமது தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழ்ச்சி ஆதரவாளர்களும் அந்த சிறுவனை வெகுவா பாராட்டுறாங்க. பாருங்க, சீமான் விதைத்த விதை முளைக்க தொடங்கி விட்டது, குட்டி சீமான், அடுத்த சீமான் அப்படிங்கிற மாதிரி பலவாறு புகழ்ந்து தள்ளிட்டு. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த திராவிட கும்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த திராவிட கும்பல்கள் எல்லாமே அந்த சிறுவன் அந்த காணொலிக்கு கீழே அந்த சிறுவனை பிடிச்சி பிராண்டிட்டு இருக்காங்க. என்னடா தம்பி, இந்த வயசுல ஏடா தம்பி இப்படி அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பல போயிட்டு இருக்க, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாடா தம்பி, படிச்சு வாழ்க்கையில முன்னேற வேலையை பாடா தம்பி, இந்த அரசியல் எல்லாம் நீங்க போகாத தம்பி, சிம்மன் பின்னில போயிடாத தம்பி, நீங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாங்க. பின்ன இருக்காத பின்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதிகபட்சம் என்ன பேசுவாரு, ஆக அந்த வகையிலே வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ மதில் மேல் பூனை அந்த மாதிரி பேசின ஸ்டாலின் அவர்களுடைய கும்பல் என்ன பண்ணோம், இன்னைக்கு ஒரு கருத்தியலா ஒரு விவாத திறமையோட இன்னைக்கு சிறப்பா பேசும்போது அவங்கள வயிற்றுச்சலா வருதுமா இல்லையா, நிச்சயம் இருக்கத்தானே செய்யும். அதனால அவர்களுடைய அடி வயிற்றினுடைய எரிச்சலை அந்த கருத்துக்களை கொட்டுறாங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த திராவிட கும்பல்கள் சீமானை பார்த்து சீமான் என்னத்தை கிழிச்சார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்கல்ல. இன்னைக்கு பல்வேறு தரப்புல இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க, சீமான் என்னத்தை கிழிச்சார் அப்படின்ட்டு. இதைத்தான் கிழிச்சார். இன்னைக்கு அந்த சிறுவன் பேசுறாப்ல, உள்ளூர் அரசியல் உலக அரசியல் இன்னைக்கு அனைத்து விடங்களையும் பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு நெறியாளர் எதை பற்றி கேட்டாலும், எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கு ரொம்ப தர்க்க ரீதியா பதில் சொல்றாப்ல. அப்ப இதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் கிழிச்சார் அப்படிங்கறத இந்த திராவிட கும்பலுக்கு நம்ம பதில சொல்ல வேண்டியிருக்கு. மொத்தத்துல இந்த திராவிட கும்பலுக்கு இந்த மாதிரி சிறுவர்கள் அரசியல் பேசுறது, அதுவும் குறிப்பா தமிழ் தேசிய அரசியலை பேசுறது அப்படிங்கிறது எரிச்சலாவும் பொறாமையாவும் இருக்கு, தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி வயிறு எறிகிற இந்த திராவிட கும்பலுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, நீங்க தான் இந்த கருணாநிதி குடும்பம் தான் எங்களுடைய உலகம், இந்த ஸ்டாலினுடைய குடும்பம் தான் எங்களுடைய உலகம், உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பம் தான் எங்களுடைய உலகம், மொத்தத்துல இந்த கோபாலபுரம் தான் எங்களுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வாழ்நாள் கொத்தடிமையா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நாங்க வாழ்றதுக்கு தயாரா இல்ல. நாங்க தெளிவா இருக்கோம். நாங்க தமிழர்கள், நாங்க தமிழ் தேசிய அரசியல் தான் நாங்க பேசுவோம். நீங்க என்னமோ கொத்தடிமையா இருந்துட்டு போங்க. இன்னும் அடுத்து இன்ப நிதி வராரு, அவங்களுக்கு நீங்க கொத்தடிமையா இருங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அடுத்து இந்த திராவிட கும்பலுக்கு என்னுடைய ஒரு சவால் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பக்கம் அந்த திராவிட இயக்க போராளி, பெண் போராளி மதிவதனியா இருந்தாலும் சரி, அடுத்தது இப்ப திமுகனுடைய அண்டா, பெரிய அண்டா செந்தில்வேல் அவர்களா இருந்தாலும் சரி, அடுத்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாலும் திமுகவுக்கு மூட்டு கொடுக்கிற நம்ம செம்புலம் சுந்தரவல்லி அவங்களா இருந்தாலும் சரி, இந்த அதர்மம் மனோஜ், அதாவது ராமசாமியினுடைய நேரடி பேரன் அதர்மம் மனோஜ், அடுத்தது யூடியூப் புரூட்டஸ், இன்னும் யாராவது இந்த திராவிடத்திற்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே நீங்க எல்லாருமே ஒரு பக்கம் இருங்க. இன்னொரு பக்கம் எங்களுடைய குட்டி புலி, குட்டி சீமான் ஒரு புறம். நீங்க வேணும்னா எங்களுடைய குட்டி சீமான் அந்த ஸ்டாலின் பாரதி அந்த சிறுவனுடைய பேச்சுக்கு, அந்த வாதத்துக்கு நீங்க எதிர்வாதம் வைங்க. அந்த சிறுவனை நீங்க வாதத்தால், திறமையால, கருத்தால நீங்க வென்று காட்டுங்க. அந்த சிறுவன் பேசுகிற பேச்சு, அந்த சிறுவன் எழுப்புகிற கேள்வி, அந்த சிறுவனுடைய வாதம், இதுக்கெல்லாம் நீங்க எதிர்வாதம் வைங்க. அந்த சிறுவனை கருத்தால வென்று காட்டுங்க பாப்போம். முடிஞ்ச சவால். அதாவது உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு அந்த சீமான் அவர்கள் எல்லாம் வரும்னு தேவையில்லை. இந்த குட்டி சீமான், இந்த ஸ்டாலின் பாரதி, இந்த சிறுவனே போதும் உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு. இந்த சிறுவனை வாதத்தால் நீங்க வென்று காட்டுங்க பாப்போம்.
ஏன்னா அந்த திராவிட ஊப்பிகளுக்கு திராவிட குத்தன்மைகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு மூளையும் கிடையாது, ஒரு அறிவும் கிடையாது. ஆக முதல்ல நண்பர்களே, இந்த சிறுவனுடைய பேச்சுக்கும் இந்த சிறுவனுடைய வாதத்துக்கும் அவர்களால் எதிர் நிற்க முடியாது, அவர்களுக்கு பதில் சொல்லவும் முடியாது. அதனால இப்படிப்பட்ட இந்த சிறுவனை நம்ம ஆதரிக்க வேண்டியது, கொண்டாட வேண்டியது, மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நமது ஒரு கடமையா இருக்கு. இந்த சிறுவனுடைய பேச்சை நமக்கு நிறைய மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த 15 வருடங்களாக பேசக்கூடிய அந்த அரசியல தான் இந்த சிறுவன் இன்னைக்கு பேசிட்டு இருக்காப்ல. ஆமா, சீமான் பேசக்கூடிய அரசியல தான் இந்த சிறுவனும் பேசுறாங்க. அப்ப சீமான் பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது உண்மைதான், நியாயமான அரசியல் தான் அப்படிங்கறத மக்கள் உணர்வாங்க. ஏன்னா இன்னைக்கு கிராமத்துல சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப குழந்தை அப்படிங்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையதான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து அப்படிங்கிறது இருக்குது. அப்படி அந்த வகையில சீமானுடைய அரசியலை பேசக்கூடிய இந்த சிறுவன், தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய இந்த சிறுவன், இந்த கருத்துக்களை மக்களை கொண்டு போய் சேர்க்கும் போது நிச்சயம் நாம் தமிழ் கட்சிக்கு மீதும் சீமான் மீதும் இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். இந்த மதிப்பு அப்படிங்கிறது வருகின்ற 2026 தேர்தலில் நிச்சயம் நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாகவும் அமையும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த சிறுவனுக்கு ஆதரவு கொடுப்போம், கொண்டாடுவோம். அதாவது நண்பர்களே, மொத்தத்தில் சொல்ல போனா இந்த சிறுவன் ஸ்டாலின் பாரதி அப்படிங்கிற குட்டி சீமன் அப்படிங்கிற இந்த சிறுவன் தமிழ் தேசியத்தினுடைய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டியது நமது பொறுப்பு, கடமை. நிச்சயம் இதை செய்வோம். சரிங்க நண்பர்களே, இந்த தருணத்தில் இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.